அதிமுகவின் அவசர செயற்குழு முடிவுகளை ஏற்கக்கூடாது என இந்திய தேர்தல் ஆணையத்தில் திரு புகழேந்தி அவர்கள் புகார் மனு அளித்திருப்பதாக முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? அண்மையில் நடைபெற்ற அதிமுக செயற்குழு சட்டத்திற்கு புறம்பானது என்றும் அந்த செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என அதிமுக ஒருங்கிணைப்பு பிரிவை சேர்ந்த புகழேந்தி தேர்தல் ஆணையத்திலே மனு அளித்திருக்கிறார். கடந்த வாரம் அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டம் சென்னையிலே நடைபெற்றது. அதில் கிட்டத்தட்ட 9 தீர்மானங்கள் இயற்றப்பட்டன. தமிழக அரசை கண்டித்து உட்பட 9 தீர்மானங்கள் இயற்றப்பட்டன. இந்த நிலையில் இந்த செயற்குழு தொடர்பாக அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த புகழேந்தி இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு புகார் மனு ஒன்றை அளித்திருக்கிறார். ஏனென்றால் புகழேந்தி அவர்கள் இந்த அதிமுக தொடர்பான தகராறு வழக்கில் ஒரு இன்டர்வியூராக, அதாவது இடையீட்டு மனுதாரராகவும் அவர் இருக்கிறார் என்பதன் காரணமாக ஒரு புகார் மனு ஒன்றை அளித்திருக்கிறார். அதில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை தானே பொதுச் செயலாளர் என பதில் மனுவில் குறிப்பிட்டதை தவறு என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டது மட்டுமின்றி இணை ஒருங்கிணைப்பாளர் என அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அனுப்பிய கட்சி சம்பந்தமான முடிவுகளை தேர்தல் ஆணையம் அதன் கோப்புகளில் மட்டுமே எடுத்துக் கொண்டிருக்கிறது. இறுதி வழக்கினுடைய அடிப்படையில் தான் ஏற்றுக்கொள்ள முடியும் என தேர்தல் ஆணையத்தின் செயலாளர் ஜெயதேவ் லஹரி ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் டெல்லி உயர்நீதிமன்றமும் புகழேந்தி தொடுத்த வழக்கில் நிலுவையில் உள்ள அவரது மனுக்களை பெற்று பரிசீலனை செய்து முடிவெடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு இருப்பதையும் தன்னுடைய மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இரட்டை இலையை எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு ஒதுக்கி இருந்தாலும் அது நிரந்தரமானது அல்ல, தேர்தல் முடிவுகளை பொறுத்து அமையும் என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே எடப்பாடி பழனிசாமி அவசர செயற்குழு கூட்டத்தை கூட்டி இருப்பது சட்டத்திற்கு புறம்பான ஒன்று. வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது எந்த தீர்மானத்தையும் எடுக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவரே பொதுச் செயலாளர் என கூறி செயல்பட்டு வருகிறார். இதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய எந்த அனுமதியும் அவர் இதுவரைக்கும் பெறவில்லை. பொதுச் செயலாளர் என கூறுவதன் மூலம் கட்சியை தன்வசப்படுத்தி அதன் மூலம் பலன்களை அனுபவித்து வருகிறார். தொண்டர்களையும் பொதுமக்களையும் ஊடகத்தையும் ஏமாற்றி வருகிறார். உச்சநீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம் ஆகியவற்றில் நிலுவையில் உள்ள வழக்குகள், குறிப்பாக பிரதான சிவில் வழக்கு ஆகியவைகளுக்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபடுவதை இபிஎஸ் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார். எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவசர செயற்குழு மூலம் எடுத்த முடிவுகளை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என அவர் தெரிவித்திருக்கிறார். பொதுச் செயலாளர் என தவறாக இவர் பயன்படுத்தி வருவதை தேர்தல் ஆணையம் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும், எடப்பாடி பழனிசாமி படத்தை அவரே போட்டு புதிய உறுப்பினர் படிவங்கள் மூலம் உறுப்பினர்களை சேர்ப்பது, புதுப்பித்து வருவதும் செல்லத்தக்கது அல்ல என்பதையும் அவர் தன்னுடைய புகார் மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே அதிமுக செயற்குழுவில் எடுக்கப்பட்ட அந்த முடிவுகளை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது, ஏனென்றால் அந்த செயற்குழு செல்லத்தக்கது அல்ல என்பதை தன்னுடைய புகார் மனுவில் புகழேந்தி சுட்டிக்காட்டியிருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.